அனைவருக்கும் வணக்கம். வெற்றியை தேடி பயிற்சி மையம் கடையநல்லூர். நம்ம அகாடமில இத்தனை நாள் நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்தோம். நீங்க என்ன பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளவு டயர்டா இருக்கேன் அப்படின்னு. ஏன் அப்படின்னா காலையில இருந்து பயங்கர பிஸியா நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். மாணவர்களுக்கு பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ஃப்ரீ மெடிக்கல் கண்டக்ட் பண்ண தான் நம்ம சொல்லியிருந்தோம். 20, 11, 25 ஃப்ரீ மெடிக்கலை பத்தி சொல்ல முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறது எப்படின்னா, நமக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கோ அந்த வாய்ப்புகள்லாம் நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு சரியான புத்திசாலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு மேலே ஏற பார்க்கணும். இப்போ நான் ஒரு வீட்டில் கடினமான ஒரு ரோட்டோர பிளாட்ஃபார்ம் ஒரு வீட்டில் இருக்கேன். அங்கதான் என்னோட குடும்பமே அப்படி ஒரு வறுமையில கஷ்டமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு படிக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கு. வீட்டில் லைட்டு கிடையாது. தெருவிளக்கில் உட்காந்து கூட நம்ம படிக்கலாம். அது தவறு கிடையாது. சரி, தெருவிளக்கில் படிக்கும். பக்கத்துல தெருவிளக்கு கூட அங்கனக்குள்ள இல்லை. ஏதோ ஒரு ஹோட்டல் கடை இருக்கு. ஹோட்டல்ல சரி நைட்டு அடைக்கிற நேரம் அவங்களுக்கு துணைக்கு போய் உட்காந்து படிக்கலாம். இல்லை அங்கே ஒரு வாட்ச்மேன் இருப்பார் ஏடிஎம்ல. அந்த வாட்ச்மேன் முன்னாடி போய் படிக்கலாம். நான் சென்னையில இருக்கும்போது டியூட்டியில இருந்தோம். போலீஸா ஒர்க் பண்ணி ஒரு ஏடிஎம் போயிருந்தோம். நைட்டு செக்டு போட அங்க ஒருத்தர் ஏடிஎம் உட்காந்து ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தான். என்ன பண்ணேன், நான் பகல்ல காலேஜ் போறேன் சார், நைட்ல உட்காந்து டியூட்டி இங்க உட்காந்து அப்படியே லைட் வெளிச்சத்துல உட்காந்து ஹோம் ஒர்க் படிக்கிறேன், வீட்டுல வெளிச்சம் கூட கிடையாது அப்படின்னா. அந்த மாதிரி நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் எல்லாம் பயன்படுத்தி முன்னுக்கு போகணும். ஏன் இதை சொல்ல ஆசைப்பட்டோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மெடிக்கல் கேம்ப் அட்டன் பண்ணியிருந்தோம். நம்ம நிறைய மாணவர்கள் வருவாங்கன்னு நம்ம முன்கூட்டியே ரெடி பண்ணியிருந்தோம். நிறைய பிளான் வச்சிருந்தோம். மாணவர்களுக்கு ஃப்ரீயா ஃபுட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஃப்ரீயா. அது போக நம்ம ஆல்ரெடி வீடியோல சொல்லியிருந்த மாதிரி தான், ஒரு மெடிக்கல் செக்அப்புக்கு வந்த மாணவர்களுக்கு பிளட், யூரின் எந்த ஒதுக்குமே அமௌண்ட் எதுவுமே நம்ம வாங்குறது கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இதுக்கு முழுக்க நம்ம அகாடமி சார்பா மட்டும் மாணவர்களுக்கு மெடிக்கல் கேம்புக்கு செலவு பண்ணதுக்காகவே 1 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். ஒருவேளை நீங்க இதை சொல்லலாம் சார், நீங்க ஒருவேளை பொய் சொல்லுறீங்க சார் அப்படின்னு. பொய்யெல்லாம் கிடையாது. வந்திருக்காங்க மாணவர்கள், நீங்க வேணா கேட்டுக்கோங்க, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா மெடிக்கலுக்கு அந்த மாணவர்களுக்கு ஒரு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணதுக்கு அவ்வளவு அமௌண்ட். 100 மாணவர்கள் வராங்க மினிமம். நம்ம இப்போ ஒரு நிறைய பேர் மாணவர்கள் வரான்னு நம்ம லேப்ல பேசி அமௌண்ட்டை கம்மி பண்ணியிருந்தோம். ஒரு 2500 வரக்கூடிய டெஸ்ட், எல்லா டெஸ்ட்டும் பண்ணக்கூடியதை நம்ம ஒரு அமௌண்ட் கம்மி பண்ணி பேசியிருந்தோம். என்னதான் பண்ணியிருந்தாலும் 100 பேர் வந்திருந்தாங்கன்னா கட்டாயம் 1 லட்சம் ரூபா வந்திருக்கும். இதை எதிர்பார்த்துதான் நம்மளும் இருந்தோம். சரி, லேபு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணி கொடுத்து நானும் எதிர்பார்த்தோம். ஆனா 100 மாணவர்கள் வரல. நம்ம அகாடமி வந்த மாணவர்கள் இப்போ கடைசி டயத்துல மத்தியானத்துக்கு மேல நமக்கு நிறைய மாணவர்கள் வந்திருந்தாங்க அகாடமிக்கு. 11 மணிக்கு அப்படின்னு நம்ம ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மாணவர்கள் கரெக்டான 10 மணிக்கு ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மாணவர்கள் அங்கேயே அதே டயத்தை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு. டைம் போயிட்டு இருந்து மத்தியானத்துக்கு மேல நிறைய மாணவர்கள் வந்தாரு. காலையில நம்ம அகாடமிக்கு ஒரு மாணவர் எட்டயாபுரத்துல இருந்து ஒரு மாணவர் வந்திருந்தாரு. அவருக்கு சிறப்பான முறையை கூட்டு போய் நம்ம அகாடமி கடையநல்லூர்ல அமைஞ்சிருக்கு. நீங்க நெட்ல சர்ச் பண்ணி பார்க்கலாம். கடையநல்லூர்ல மலர் லேபு அப்படின்னு ஒரு லேப் இருக்கும். நீங்க ஒருவேளை சார் இவர் பொய் சொல்லுதார் போல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மலர் லேப்னு பார்க்கலாம். வீடியோல தெரியும்னு நினைக்கிறேன். மலர் லேப் நல்லா தெரியுது அவங்களுக்கு. மலர் லேப் டிஜிட்டல் எக்ஸ்ரே நம்மளுடைய மாணவர் ஒருத்தர் அட்டன் பண்ணியிருந்தாரு. அவருக்கு நம்ம மலர் லேப் கூட்டு போய், இது ஒரு பிரைவேட் லேப் தான். அவருக்கு ஒயிட் செல்லு, டபிள்யூபிசி, ஹெச்ஐவி டெஸ்ட் நெகட்டிவ் வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே பிளட்டு, சுகர், பிளட்டு, யூரின் டெஸ்ட் முழுக்க அவருக்கு பண்ணி ரிப்போர்ட் வந்திருக்கு. அவருக்கு நல்லா இருக்கு, எல்லாம் நெகட்டிவ்னு வந்துருச்சு. இப்ப இது முழுக்க நீங்க அங்க உங்களுக்கு மெடிக்கல்ல கூட யூஸ் ஆகும். ஒருவேளை இந்த பிளட்ல யூரினும் ரிஜெக்ட் பண்ணா இதை நீங்க காட்டலாம். சார், நான் இந்த மாதிரி கவர்மெண்ட் ப்ரூஃபை செக் பண்ணோம் அப்படின்னு. நம்ம இதுக்கு மாணவர்கிட்ட ₹1 கூட எந்த காசுமே வாங்கல, இலவசமா தான் பண்ணி கொடுத்துருந்தோம். இன்னும் நிறைய மாணவர் ரிப்போர்ட் வரல. அவங்க மத்தியானத்துக்கு மேல வந்த மாணவர்கள் 7 மணிக்கு தான் இப்பதான் நமக்கு ரிப்போர்ட்டே வந்துச்சு. ஏன் அப்படி சொல்லுங்க அப்படின்னா, நம்ம ஃப்ரீ மெடிக்கல் போட்டிருந்தோம். முதல்ல நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. நம்மளால டேட் வைக்க முடியல. ஆனா இன்னும் அட்டன் பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் ஜாயின் பண்ணியிருக்கலாம். ஜாயின் பண்ணி இந்த வாய்ப்பை பயன்படுத்திருக்கலாம். ஒரு வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோம். அது போக நிறைய மாணவர்கள் நம்மகிட்ட இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வந்திருந்தாங்க. சார், அக்ரி பார்த்து எஸ்ஜிடி அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில எஸ்ஜிடிக்கான ஒரு 15 நபர்களுக்கு நம்ம ஃப்ரீயா எடுக்கும் சொல்லி கொடுக்கும். இந்த எஸ்ஜிடிக்கான அட்மிஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. இதுக்கு நம்ம அகாடமிக்கு வந்தது ஈவினிங் மொத்தமா வந்திருக்காங்க. ஒரு 5 மாணவர்கள் வந்திருக்காங்க. இன்னும் ஒரு 7 மாணவர்கள் கிட்ட கால் பண்ணியிருக்காங்க. ஆனா வரல. 5 மாணவர்கள் நம்ம அகாடமிக்கு வந்துட்டாங்க.
நமக்கு அகாடமிக்கு வந்ததுதான் கணக்கு. இன்னொரு 10 மாணவர்கள் நம்ம அகாடமிக்கு வரல. 7 மாணவர் கால் பண்ணியிருக்காங்க. யாராவது வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எந்த ஒரு அட்மிஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது. நீங்க டைரக்டா நம்ம அகாடமி வரலாம். 100 நாள் ஸ்டடி பிளானோட இந்த எஸ்ஐஜிடி முழுக்க முழுக்க வெற்றியடையாக நம்ம கொண்டு போய் சேர்த்துருக்கோம். இந்த ஒரு மாணவர் வந்து அவருக்கு நம்ம சிறப்பா பண்ணி கொடுத்தோம். ஒரு லேபுக்கு கூட்டு போய் எல்லா செக்அப் பண்ணி மேல எல்லாமே பார்த்தோம். அவருக்கு முழுக்க முழுக்க அவரே வந்து சார் ரொம்ப நன்றி சார், உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நம்ம இவ்வளவு கணம் பண்ணது. சரி, சிறப்பான பண்ணது. இந்த வாய்ப்புகளை நிறைய மாணவர் தவற விட்டுட்டீங்க. அந்த மாணவர் கட்டாயம் பாஸ் பண்ணிடுவார். அவருக்கு எந்த குறையும் இல்லை, எதுவுமே கிடையாது. அடுத்ததா நம்ம ஒரு அலௌன்ஸ் பண்ணிக்கோ, இந்த 15 பேருன்னு ஒரு 10 பேர் ஜாயின். இந்த வாய்ப்பை கொஞ்சம் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா சொல்லுங்க. அடுத்தடுத்து நம்ம நிறைய மாணவர்கள் டெஸ்ட் பேஜ் கேட்டிருந்தாங்க. நம்ம அது என்னன்னு பார்த்து ஒரு வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.